ரூபா. கீழே வாங்கி என்ன ஒரு விரல் குறைச்சி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த vlogல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜஸ்ராக்கு திங்ஸ் வாங்க போகிறோம். அவளுக்கு சத்துமா பவுட்ரு காலி ஆகிட்டு, ஸோ அதனால் திங்ஸ் வாங்க போகிறோம். நான் ஜஸ்ரா அவங்க டேடி எல்லோரும் கிளம்பி வச்சு. ஜஸ்ரா அவுட்ஃபிட் பார்த்தீங்களா, ஒரு ட்ரௌசர் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் டைப்பர் ட்ரெஸ் பண்ணுறேன். எஸ், நம்ம போகலாம். வண்டி காய்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம் காய்ஸ். கொஞ்சம் பசியாக இருக்குது, அதனால் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலாமுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பண்ணே பார்த்தீங்களா, ஜஸ்ட் பண்ணிருக்கோம். போகலாம் காய்ஸ். தேவையான பொருட்கள் வாங்கணும், கொஞ்சம் வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கணும், ஜஸ்டாக்கு வாங்கணும், அப்புறம் மளிகை சாமான் வாங்கணும், காய்கறிகள் வாங்கணும். என்னென்ன வாங்குகிறோம், எப்படி வாங்கணும்னு பாருங்க. கையெழுத்த தான் அவன் தெரியவா. நாங்கள் வந்து ஷவர்மா சாப்பிட வந்திருக்கோம் கடைக்கு. ரொம்ப நாள் ஆச்சு ஷவர்மா போயிட்டு ஆர்டர் பண்ணி. சொல்லும்போது ரொம்ப நாய்ஸாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் விளாண்டுட்டு இருக்காங்க. பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து திரும்பி விற்பாங்க, கரடி திரும்பி விற்பாங்க. இப்படி ஒருவர் கரடி விற்பாங்க. கீழே வாங்கி என்ன ஒரு விரல் குறைச்சி, ஒரு விரல் குறைச்சி. இப்படி வரும், அப்படி எப்படி லாண்டுட்டு பாருங்க. ஒரே லாட்டு தான், வெளியே இருந்தாலும் லாட்டு தான், வீட்டில் இருந்தாலும் லாட்டு தான். ஒரு வேல் வரும், அப்புறம் எல்லா வேலும் வந்துடும். சவுண்டு கைதான் தெரியல. பிளேட் வந்துச்சு. பார்த்தீங்களா, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கொஞ்சம் எங்களுக்கு மாதிரி இல்லை, வரமாட்டேங்குது. நம்ம இதுவே எடுக்கலாம். சாப்பிடலாங்க. நாங்கள் சார்மா சாப்பிட்டுட்டு இப்போ பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதான் தெரியல. பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டுருக்கோங்க. ஏன்னா இவருக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும், கொஞ்சம் காய்கறிகள் வாங்கணும். அங்கே காய்கறி இருக்குமா என்னன்னு தெரில, ஃப்ரூட்ஸ் இருக்கும். வாங்கிட்டு எல்லாமே இருக்குது காய்ஸ் இந்த கடையில். நம்ம வாங்கலாம். இந்த கடை தான் நம்ம போகிறோம். இருக்கு பாருங்க. சரி, போயிட்டு வந்து சொல்கிறோம். பாய். கோடை மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ கைஸ் நாங்கள் இப்போ ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் ஸ்டேஷனரி போட்டிருக்கான், ஆனால் உள்ள வந்து 2-3 நோட்டு தான் வச்சிருக்கான், டைரி இல்லையா. அம்மா, அதனால இன்னொரு ஸ்டேஷனரி கடையை பார்த்து போயிட்டு இருக்கோம் கைஸ். அவர் அந்த கடைக்காரர் எங்களுக்கு அட்ரஸ் சொன்னாரு, ஸ்டேஷனரி இந்த லைன்ல இருக்குன்னு. அதை நாங்கள் அதை பார்த்து போயிட்டு இருக்கோம். ஸ்டேஷனரி வாங்கிட்டா டைரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். டைரியும் ஜெல் பென்னும் வாங்கணும், முக்கியமாக தேவைப்படுது. போகலாங்க. ஸ்டேஷ்னரி கடையை பார்த்து போயிட்டுருக்கோம் கைஸ். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். டைரி, பென்னு, சில பொருட்கள்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி, பழங்கள்லாம் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் கைஸ். பார்த்திங்கன்னா வரும்போது வந்து நைட்டு சாப்பாடுக்கு சிக்கனும் சூப்பும் சொல்லிட்டு வந்திருக்கோம். சூப்பு இப்போ நான் குடிச்சிட்ருக்கேன் கைஸ். பார்த்திங்கன்னா இதுதான் சூப். குடிச்சிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். அந்த கடையில் 2 இருந்துச்சு கைஸ். மல்லிகை சாமாவும் இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் முன்னாடி லாண்ட் வச்சுருக்கா, ஸோ அவள் பார்த்து டைரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டாக்கு ஆப்பிள் அவி வச்சு கொடுப்பேன், அதனால் 2 ஆப்பிள் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அவ்வளோவா அவங்களுக்கு வாங்கலை பார்த்துக்கோங்க. ஆப்பிளும் பனானா மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஆப்பிள் நேந்திரப்பழம் ஒரு 4 நேந்திரப்பழம் வாங்கியிருக்கோம், 2 ஆப்பிள் வாங்கியிருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் காய்கறியில் கேரட், அது ஜஸ்டாக்கு தான் கேரட் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆயில் தீர்ந்து போச்சு, ஆயில் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாக்லேட், டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேக், சாக்லேட் கேக் வாங்கியிருந்தேன் கைஸ். அதுக்கப்புறமா இதுவும் சாக்லேட் கேக் ரோல் வாங்கியிருந்தேன். ஒரு பொருள் இருக்க விட மாட்டேன் கைஸ், வேகமாக வந்து எதையாட்டி எடுத்துட்டு போறா. இங்கே வா, இந்தா வச்சுக்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு கேரட் வச்சுருக்காங்க, காய்கறி கிடக்காங்க. மக்கானா 2 பாக்கெட் வாங்கணும். 2 பாக்கெட் மக்கானா, சின்ன பாக்கெட் தான் இருந்துச்சு, அதனால 2 வாங்கியிருக்கேன் கைஸ். அப்புறம் பாப்பாக்கு சத்துமா வரைக்கிறதுக்கு பாதாம், மக்கானா, பாதாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன முந்திரி பேக்கெட்டு. ஸ்நாக்ஸுக்கு இது நீங்கள் எப்போவுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், எப்போவும் ஏதாவது கொறிச்சிக்கிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடலையும், இது உப்பு கடலை, இது வந்து பேர் மறந்துட்டு பட்டாணி கடலையும் உப்பு கடலையும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியானது, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். அப்புறம் தேங்காய் வந்து குழம்புக்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ் வாங்கியிருந்தோம் கைஸ். எதுக்குன்னா நம்ம இப்போ கேப்ப கூழ்லாம் இப்படி கொடுக்குறோம்ல, அப்போ வந்து நாட்டு சர்க்கரை மோஸ்ட்லி இது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரையாக இருக்கணும், சர்க்கரையாக இருக்கணும், எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. சீனி தான் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் இது மாதிரி டேட்ஸ் நம்ம ஊற வச்சு அரைச்சி கொடுக்கலாம், இல்லை பாதாம் அரைச்சி கொடுக்கலாம், முந்திரி போட்டு அரைச்சி கொடுக்கலாம். அதுமாதிரி அரைச்சி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இரும்பு சத்தும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு சந்தூர் சோப் வாங்கியிருந்தோம். நாட்டு சர்க்கரை பாப்பாவுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக இப்போ எல்லாட்டும் கலந்து கொடுக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை கலந்து கொடுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிகடலையும் அரிசியும் வறுத்து அது ஒரு பவுடராக செஞ்சு கொடுப்பாங்க, அதனால பொரிகடலை வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவுள், இது வந்து பாப்பாக்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த அவுளை கூட நீங்கள் வந்து பாயில் பண்ணி கூட கொடுக்கலாம், இதுவுமே வந்து நல்லது தான். சிகப்பு அவுள், சம்பா அவுள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தினமும் நான் விளாக் போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமைக்கிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.